For join our free courses எங்கள் இலவச படிப்புகளில் சேர கான்டாக்ட் 7871461001. வாட்ஸ்அப் only. Send your name and details. வாட்ஸ்அப் மட்டும். உங்கள் பெயர் மற்றும் விவரங்களை அனுப்பவும். லெனினுக்கு பிறகு சோவியத் யூனியனின் தலைவராக ஜோசப் ஸ்டாலின் உயர்ந்த விதம் வரலாற்றின் மிகப்பெரிய அரசியல் சதுரங்க ஆட்டங்களில் ஒன்றாகும். அவர் வாரிசுரிமையால் பதவிக்கு வரவில்லை, தனது தந்திரம் மற்றும் இரக்கமற்ற செயல்பாடுகள் மூலம் ஆட்சியை கைப்பற்றினார். ஸ்டாலினின் எழுச்சியை 5 முக்கிய கட்டங்களாக பிரிக்கலாம். முக்கியமில்லாத பதவி. பொதுச் செயலாளர் 1922. லெனின் உயிரோடு இருந்தபோதே ஸ்டாலின் கம்யூனிஸ்ட் கட்சியின் பொதுச் செயலாளர் ஜெனரல் செக்ரட்டரி என்ற பதவிக்கு நியமிக்கப்பட்டார். அக்காலத்தில் இது வெறும் நிர்வாகம் மற்றும் கடித போக்குவரத்து சார்ந்த ஒரு சலிப்பான வேலையாக கருதப்பட்டது. ஆனால் ஸ்டாலின் இதை தனக்கு சாதகமாக மாற்றினார். இந்த காகித வேலையை பயன்படுத்தி கட்சி முழுவதிலும் தனக்கு விசுவாசமான ஆட்களை முக்கிய பதவிகளில் அமர்த்தினார். கட்சியின் நிர்வாக எந்திரம் பார்ட்டி மெஷின் அவர் கட்டுப்பாட்டில் வந்தது. லெனினின் எச்சரிக்கை. லெனன் எஸ் டெஸ்டமெண்ட் 1924 இல் லெனின் இறப்பதற்கு முன்பு ஒரு உயிலை எழுதி வைத்தார். அதில் ஸ்டாலின் மிகவும் முரட்டுத்தனமானவர், கையில் அதிக அதிகாரத்தை குவித்துள்ளார், அவரை பொதுச் செயலாளர் பதவியிலிருந்து நீக்க வேண்டும் என்று எச்சரித்திருந்தார். ஆனால் லெனின் இறந்த பிறகு ஸ்டாலின் மற்ற தலைவர்களுடன் ஜினோவியேவ், காமினேவ் கூட்டு சேர்ந்து இந்த உயிலை வெளியே வராமல் தடுத்துவிட்டார். இது அவர் தப்பிப் பிழைக்க உதவிய முதல் பெரிய வெற்றி. டிராட்ஸ்கி உடனான மோதல். ஸ்டாலின் vs ட்ராட்ஸ்கி. லெனினுக்கு பிறகு இயற்கையான வாரிசாக கருதப்பட்டவர் லியான் ட்ராட்ஸ்கி. அவர் செம்படையை ரெட் ஆர்மி உருவாக்கியவர் மற்றும் சிறந்த பேச்சாளர். சித்தாந்த போர். டிராட்ஸ்கி நிரந்தர புரட்சி பெர்மனன்ட் ரெவல்யூஷன். உலகம் முழுவதும் புரட்சி வெடித்தால்தான் ரஷ்யா பிழைக்கும் என்றார். ஸ்டாலின் ஒரு நாட்டில் சோஷலிசம் இன் ஒன் கண்ட்ரி. உலகத்தை பற்றி கவலைப்படாமல் முதலில் ரஷ்யாவை வலுப்படுத்த வேண்டும் என்றார். போரால் களைப்படைந்திருந்த ரஷ்ய மக்களுக்கு ஸ்டாலினின் கருத்து பிடித்திருந்தது. டிராட்ஸ்கியை மக்களின் எதிரி யாகச் சித்தரித்து நாடு கடத்தினார். பிரித்தாளும் சூழ்ச்சி டிவைட் அண்ட் ரூல். ஸ்டாலின் தனது எதிரிகளை ஒரே நேரத்தில் எதிர்க்கவில்லை, அவர்களை ஒவ்வொருவராக தனித்தனியாக வீழ்த்தினார். படி 1. இடதுசாரி தலைவர்களான ஜினோவியேவ் மற்றும் காமினேவ் ஆகியோருடன் கூட்டு சேர்ந்து டிராட்ஸ்கியை வீழ்த்தினார். படி 2. பிறகு வலதுசாரி தலைவரான புகாரின் என்பவருடன் கூட்டு சேர்ந்து பழைய நண்பர்களான ஜினோவியேவ் மற்றும் காமினேவ் ஆகியோரை துரோகிகள் என்று கூறி கட்சியை விட்டு நீக்கினார். படி 3. இறுதியாக புகாரினையும் எதிர்த்து அவரையும் காலி செய்தார். இரும்பு மனிதன் மேன் ஆஃப் ஸ்டீல். 1929 ஆண்டிற்குள் ஸ்டாலினுக்கு போட்டியாக இருந்த அனைவரும் கொல்லப்பட்டனர் அல்லது நாடு கடத்தப்பட்டனர். ஸ்டாலின் சோவியத் யூனியனின் மறுக்க முடியாத சர்வாதிகாரியாக மாறினார். லெனினின் சடலத்தை பதப்படுத்தி அம்பாமன் மக்கள் பார்வைக்கு வைத்தார். லெனினை ஒரு கடவுளாகவும் தன்னை அவரின் ஒரே தீர்க்கதரிசி யாகவும் மக்களிடம் காட்டிக்கொண்டார். முடிவுரை. ஸ்டாலின் ஒரு சிறந்த பேச்சாளரோ அல்லது சிந்தனையாளரோ அல்ல, ஆனால் அவர் ஒரு சிறந்த அமைப்பாளர், ஆர்கனைசர். டிராட்ஸ்கி கூட்டங்களில் பேசிக் கொண்டிருந்தபோது ஸ்டாலின் அலுவலக அறையில் அமர்ந்து கோப்புகளை நகர்த்திக் கொண்டிருந்தார். இறுதியில் பேச்சுத் திறமையை விட நிர்வாக அதிகாரமே வென்றது. ரைஸ் ஆஃப் ஸ்டாலினின் எழுச்சி. டெத் ஆஃப் லெனன் 1924. லெனின் மரணம் 1924. After Lenin's death, there was a power struggle in the Soviet Union. லெனின் மரணத்துக்கு பிறகு சோவியத் ஒன்றியத்தில் அதிகார போட்டி ஏற்பட்டது. ஸ்டாலின் defeated rivals like Trotsky to gain power. ஸ்டாலின் ட்ராட்ஸ்கி போன்ற எதிரிகளை தோற்கடித்து அதிகாரம் பெற்றார். Political skill and manipulation. அரசியல் திறமை மற்றும் சூழ்ச்சி. Stalin used his position as General Secretary to control the Communist Party.
கம்யூனிஸ்ட் கட்சியை கட்டுப்படுத்த ஜெனரல் செக்ரட்டரி பதவியை ஸ்டாலின் திறமையாக பயன்படுத்தினார். He removed opponents through propaganda and purges. எதிரிகளை பிரச்சாரம் மற்றும் சுத்திகரிப்புகள் மூலம் நீக்கினார். Economic plans பொருளாதார திட்டங்கள். Introduced 5-year plans to industrialize the Soviet Union. சோவியத் ஒன்றியத்தை தொழில்துறையாக்க 5 திட்டங்கள் அறிமுகப்படுத்தினார். Forced collectivization of agriculture. விவசாயத்தை கட்டாயமாக கூட்டு சொத்தாக்கினார். Use of fear and violence பயமும் வன்முறையும். Created a police state using the NKVD secret police. ரகசிய போலீஸ் NKVD மூலம் போலீஸ் அரசை அமைத்தார். Conducted great purges 1936 முதல் 1938 வரை, eliminating rivals and dissenters. எதிரிகளை அகற்ற பெரும் சுத்திகரிப்புகள் 1936 முதல் 1938 வரை நடத்தினார். Cult of personality தனிநபர் வழிபாடு. Stalin built an image of himself as the father of the nation. தேசத்தின் தந்தை என்ற தன்மையை உருவாக்கிக் கொண்டார். Propaganda portrayed him as a hero and protector. பிரச்சாரம் மூலம் அவர் ஒரு வீரர், பாதுகாவலர் என காட்டப்பட்டார். Consequences விளைவுகள். Stalin became absolute dictator of the Soviet Union. ஸ்டாலின் சோவியத் ஒன்றியத்தின் முழுமையான ஒரே ஆட்சியாளராக ஆனார். Rapid industrial growth but great human suffering. விரைவான தொழில் வளர்ச்சி ஏற்பட்டாலும் மக்களுக்கு பெரும் துன்பம் ஏற்பட்டது. Millions died due to purges, famines, and forced labor camps gulags. சுத்திகரிப்பு, பஞ்சம், கட்டாய உழைப்பு முகாம்கள் gulags காரணமாக கோடிக்கணக்கானோர் உயிரிழந்தனர். Played a major role in World War II and defeated Nazi Germany. இரண்டாம் உலகப் போரில் முக்கிய பங்கு வகித்து நாசி ஜெர்மனியை தோற்கடித்தார். 20ஆம் நூற்றாண்டின் வரலாற்றை வடிவமைத்த இரு பெரும் எதிர்த்துருவங்களான பொதுவுடைமை கம்யூனிசம் மற்றும் பாசிசம் ஃபாஷிசம் ஆகியவற்றிற்கு இடையிலான அடிப்படை வேறுபாடுகளை விரிவாக பார்க்கலாம். இவை இரண்டுமே ஜனநாயகத்திற்கு எதிரான சர்வாதிகார போக்குடையவை போல தோன்றினாலும் அவற்றின் வேர்கள், நோக்கங்கள் மற்றும் தத்துவங்கள் முற்றிலும் மாறுபட்டவை. விரிவான விளக்கம். வர்க்க போராட்டம் vs தேசிய ஒற்றுமை. கம்யூனிசம் வரலாற்றை வர்க்க போராட்டமாக கிளாஸ் ஸ்ட்ரகிள் பார்க்கிறது. முதலாளி வர்க்கத்தை ஹேவ்ஸ் அழித்து தொழிலாளி வர்க்கம் ஹேவ் நாட்ஸ் அதிகாரத்திற்கு வர வேண்டும் என்கிறது. பாசிசம் வர்க்க போராட்டத்தை எதிர்க்கிறது. முதலாளியும் தொழிலாளியும் சண்டையிடக்கூடாது, இருவரும் இணைந்து தேசத்தின் நன்மைக்காக உழைக்க வேண்டும் என்கிறது. இங்கு தேசமே தெய்வம். சமத்துவம் vs படிநிலை. equality vs hierarchy. கம்யூனிசம் அனைத்து மனிதர்களும் சமம் என்று நம்புகிறது. பாலினம், இனம் ஆகியவற்றை கடந்து பொருளாதார சமத்துவத்தை வலியுறுத்துகிறது. பாசிசம் மனிதர்கள் சமமானவர்கள் அல்ல என்று நம்புகிறது. சமூகத்தில் வலிமையானவர்கள் பலவீனமானவர்களை ஆள வேண்டும். சோஷியல் டார்வினிசம் என்ற படிநிலை ஹைரார்கி தத்துவத்தை ஏற்கிறது. உதாரணம், ஜெர்மனியில் ஆரிய இனமே உயர்ந்தது என்ற ஹிட்லரின் கொள்கை. பொருளாதார கொள்கை. கம்யூனிசம் ஒரு செருப்பு தொழிற்சாலை முதல் விவசாய நிலம் வரை அனைத்தும் அரசுக்குச் சொந்தம். லாபம் என்று ஒன்று கிடையாது, அனைத்தும் பகிர்ந்தளிக்கப்படும். பாசிசம் தொழிற்சாலைகள் தனியாருக்குச் சொந்தமாக இருக்கலாம், ஆனால் அவர்கள் என்ன உற்பத்தி செய்ய வேண்டும், எவ்வளவு விற்க வேண்டும் என்பதை அரசு தீர்மானிக்கும். அதாவது முதலாளிகள் அரசின் கூட்டாளிகளாக இருப்பார்கள். சர்வதேசியம் vs அதிதீவிர தேசியம். கம்யூனிசம் ஒரு ரஷ்ய தொழிலாளியும் ஜெர்மன் தொழிலாளியும் சகோதரர்கள். அவர்களின் எதிரி அவரவர் நாட்டு முதலாளிகளே. எனவே இது தேச எல்லைகளை கடக்க முயல்கிறது. பாசிசம் ஒரு ஜெர்மனியைத் தவிர வேறு எதையும் நேசிக்கக்கூடாது. அந்நியர்கள் அனைவரும் எதிரிகள் அல்லது போட்டியாளர்கள். ஒரு விசித்திரமான ஒற்றுமை. த ஹார்ஸ்ஷூ தியரி. சித்தாந்த ரீதியாக இவை இரண்டும் எதிரெதிர் திசையில் இருந்தாலும் நடைமுறையில் இன் பிராக்டிஸ் இவை இரண்டும் ஒரே மாதிரியான சர்வாதிகார பண்புகளை கொண்டிருந்தன.
ஒரே கட்சி ஆட்சி. கருத்து சுதந்திரம் மறுப்பு மற்றும் கடுமையான தணிக்கை. இரகசிய காவல்துறை சீக்ரெட் போலீஸ் மூலம் மக்களை கண்காணித்தல். எதிர்ப்பாளர்களை சிறை முகாம்களில் அடைத்தல். முடிவுரை: சுருக்கமாகச் சொன்னால், கம்யூனிசம் அனைவரும் சமம் என்ற பெயரில் சர்வாதிகாரத்தைச் செலுத்தியது. பாசிசம் நம் தேசமே உயர்ந்தது என்ற பெயரில் சர்வாதிகாரத்தைச் செலுத்தியது. For join our free courses எங்கள் இலவச படிப்புகளில் சேர கான்டாக்ட் 7871461001. வாட்ஸ்அப் only. Send your name and details. வாட்ஸ்அப் மட்டும். உங்கள் பெயர் மற்றும் விவரங்களை அனுப்பவும்.